Hi all, welcome to Madurai Mami Samayal. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இனிமேல் அடிக்கடி நான் உங்கள் வீடியோக்கு வருவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. எங்கள் அம்மாவுக்கு என்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட்டை எனக்கும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி என்னோடய வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ் தான். ஓகே, எல்லாருமே தான் பியூட்டி டிப்ஸ் கொடுக்குறாங்க. இதில் என்ன நீங்கள் கேட்கலாம், நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த க்ரீமை யூஸ் பண்ணுங்கள், இந்த க்ரீமை யூஸ் பண்ணுங்கன்னு க்ரீம்ஸை சஜஸ்ட் பண்ண போகிறதில்ல. எனக்கு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ நான் என்னெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன், எனக்கு என்னெல்லாம் ரிசல்ட் கிடச்சிது, அதில் எதெல்லாம் நல்லா இருந்ததுங்கிறத பற்றி மட்டும்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த விதமான அதிக காஸ்ட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா எப்படி நம்ம க்ளோயிங்காக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றின டிப்ஸ் தான். ஓகே, இப்போது எனக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து எடுத்துருக்கிற ஒரு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மியான வாழைப்பழ தோலி. வாழைப்பழம் கூட நான் எடுக்கல, வாழைப்பழ தோலி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த வாழைப்பழ தோலியில் உள்ள பெனிஃபிட்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நமக்கு வந்து சில நேரம் வந்து சொரசொரப்பாக இருக்கும். இப்படி தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். இதை வந்து பீல் பண்ணிவிட்டு நீங்கள் போடும்போது அந்த சொரசொரப்பெல்லாம் போய் வழவழன்னு மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஓப்பன் போர்ஸ் இந்த இடத்துல இருக்கும். ஓப்பன் போர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தோலி பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி இந்த இடத்துல ஹோல் வந்து நம்ம கண்ணுக்கே தெரிகிற அளவுக்கு இந்த இடத்துல இருக்கும் சிலருக்கு. அது பார்த்தீங்கன்னா இதை போடும்போது இந்த ஓப்பன் போர்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கண்ணுக்கு மேலே இப்படி நீங்கள் 2 தோலியும் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா கண்ணுக்கு கீழே உள்ள அந்த பஃபினஸ் பார்த்தீங்கன்னா சரியாயிடும். Wrinkles, நமக்கு வந்து இந்த இடத்துக்கிட்டலாம் Wrinkles இருக்கும். ஃபோர்ஹெட்டில் பார்த்தீங்கன்னா Wrinkles இருக்கும், இங்கெல்லாம் Wrinkles இருக்கும். ஸோ அந்த Wrinklesலாம் இதை நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதெல்லாமே சரியாக போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஆக்னி ப்ராப்ளம் இருக்கும். அதாவது பிம்பிள் வந்தவங்களாக இருப்பாங்க, இல்லை பிம்பிள் வந்துட்டு போனதுக்கப்புறம் கருப்பாக இருக்கும். அந்த பிம்பிள் விட்டுட்டு போன அந்த மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதிலலாம் வந்து இது நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ண அது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இது வந்து உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ் தான். ஆனால் இது ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா திரும்ப அந்த இடத்துல ஆக்னி வராது. அதே மாதிரி அந்த மார்க்ஸும் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். ஸோ இது ஒரு டைமில் கிளியர் ஆகிடுமா, 2 டைமில் கிளியர் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா இது நேச்சுரல் ப்ராடக்ட்டுங்கிறனால உங்களுக்கு 2-3 டைம் எடுத்துக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். கிளியர் ஃபேஸாக க்ளோயிங்காக மாறிடுவீங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்ம ஸ்கின்ல எப்போதுமே எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, அது க்ரீமாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ நான் சொல்கிற இந்த மாதிரி நேச்சுரலான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஸ்கின் வந்து க்ளீனாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து சோப் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண வேண்டாம். இது என்னோட சஜஷன். இல்லை எனக்கு சோப் யூஸ் பண்ணால் தான் பிடிக்கும்னா அது உங்களோட விருப்பம். ஆனால் என்ன பண்ணணுன்னா பாலில் பஞ்சை நினச்சி ஃபேஸ் ஃபுல்லாக ஒத்தி எடுத்துகிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு அதை அலம்பி எடுக்கிறது ரொம்ப பெட்டர். அது வந்து கிளென்சிங் மில்க் போட்ட எஃபெக்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அது அந்த மாதிரி அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க ஃபேஸை. ஏன்னா நம்ம க்ளீன் பண்ண ஃபேஸில் இதை போடும்போது தான் எஃபெக்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன். அதாவது நான் சொன்ன மாதிரி மில்க் போட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டேன். இல்லை எனக்கு இந்த மில்க் போடுறது வந்து ஏற்கனவே ஆக்னியாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. வெறும் தண்ணியிலையாவது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. ஆனால் ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்கணும் இது நம்ம போடுறதுக்கு முன்னாடி. ஸோ வெறும் தண்ணியிலையாவது நீங்கள் ஃபேஸ் வாஷ் சும்மா பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து துணியால் ஒத்தி தான் எப்போதுமே எடுக்கணும். நீங்கள் நார்மல் ஸ்கின்னாக இருந்தாலும், சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும், ஆக்னி ஸ்கின்னாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி சொரப்பாக நீங்கள் தொடச்சி எடுக்காதீங்க. அது எடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகும் ஸ்கின். எப்போதுமே டவல் வச்சு இப்படி ஒத்தி எடுங்க லைட்டாக. ஏன்னா நம்ம ஃபேஸ் எல்லாரோட ஃபேஸுமே ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக தான் இருக்கும். ஸோ அதனால் இப்படி ஒத்தி எடுத்துருங்க. நான் அந்த மாதிரி எடுத்துட்டேன். ஓகே, இப்போ என் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இதை என்ன பண்ண போகிறேன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு மடலாக எடுத்துகிட்டு பாருங்க இப்படி அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து கண்ணாடியை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஃபேஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல பிளாக் மார்க்ஸோ இல்லை ஏதாவது இருக்குன்னா அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள். எப்போதுமே ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது ஜென்டில் மசாஜ் தான் பண்ணணும். நம்ம போட்டு அழுத்தி எடுத்தோன்னா நம்ம போடுறது வந்து இன்னும் தான் டேமேஜ் ஆகுமே தவிர ரிசல்ட் இருக்காது. ஸோ அதனால் ஜென்டிலாக நம்ம ஸ்கின்னில் இப்படி ரப் பண்ணி எடுக்க போகிறோம். வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் டிவி பார்க்கும்போதோ இல்லை ஏதாவது புக் படிக்கும்போதோ கூட ஓகே, இப்படி ஜென்டலாக ரப் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை நம்ம கண்ணாடி பார்த்துட்டு செய்கிறது பெட்டர். ஏன்னா கண்ணாடி பார்க்கும்போது நமக்கு எந்த இடம் வந்து கருப்பாக இருக்குன்றது நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்த நம்ம இன்னும் கொஞ்சம் அதிக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்படி ரப் பண்ணி எடுங்க. நான் ரப் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸில் நான் ரப் பண்ணிட்டேன். பாருங்கள் இப்படி தான் இருக்குது தோலி. இப்போ ரப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீயாக விட்டுருங்க. என்னை விட இன்னொன்று கேட்டிங்கன்னா இந்த தோலி இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கண்ணை மூடி ரெஸ்ட் எடுத்திங்கன்னா
உங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த தோலியை ஒன்றுமே பண்ணாமல் இப்படி வச்சுட்டு இப்படி கண்ணை மூடி ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுத்திங்கன்னா ரொம்ப பெட்டர். ஒரு 5 minutes ஊறணும். 5 minutesங்கிறது இல்லை, 2 minutes கூட போதும். பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து திரும்ப எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்ணில் இதை வைக்க போகிறேன். வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட நான் என்னன்றதை காட்டுறேன். நான் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஃபேஸ்க்கும் திரும்ப சொல்கிற மாதிரி நீங்கள் இதை ரப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து சோப் போட்டால் நல்லா இருக்கேன்னு எதுவுமே பண்ணிடாதீங்க. இன்றைக்கி ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணுற அன்றைக்கி, இந்த மாதிரி ஏதாவது நேச்சுரல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற அன்றைக்கி நீங்கள் எந்த சோப்பும் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். ஐயோ எனக்கு சோப் போடாமல் சாயங்காலம் நைட்லலாம் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்குமே நீங்கள் நினச்சிங்கன்னா வெறுமை தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்து ரப் பண்ணி எடுங்க போதும். டவலால் ரப் பண்ணி எடுங்க போதும். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி பண்ணுற அன்றைக்கி மட்டும் வேறு எந்த சோப்போ இல்லை வேறு எந்த ஐட்டம்ஸோ யூஸ் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டவலால் வெறுமை இப்படி ரப் பண்ணி எடுக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, இப்படி மைல்டாக இப்படி டச் பண்ணி எடுக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் அந்த ஆரஞ்சோட அந்த பீல் வந்து நீங்கள் ஃபேஸில் போடும்போதும் ரைட்டாக ரப் பண்ணி எடுங்க போதும். பார்த்தீங்களா, நான் ரப் பண்ணி எடுத்து டவலாலையும் நான் தொடச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஸோ இனி அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத உங்களுக்கு நான் இன்னும் நிறைய டிப்ஸ் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கும் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டையும் கொடுங்க. பாய்.